ஸோ நான் உங்கள் ஷேடோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இப்போ புதுசாக வந்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த செயிலர் பீஸ் அப்படிங்கிற இந்த பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது பிளாக் ஸ்போர்ட்ஸ் பார்த்தா காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கிராஃபிக்ஸ் பாருங்கள், பிளாக் ஸ்போர்ட்னாலேயே இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் தொட முடியாது. பட் எனிவேஸ் ஸோ வாங்க நம்ம விளாடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம 1000 லெவல்ஸ் போகிறோம், அதுதான் நம்ம டார்கெட். ஓகேங்களா? ஸோ 1000 லெவல் போகிறது தான் டார்கெட். திடீர்னு விட்டுறா என்ன அடிக்கிறாங்க. போங்க, கொஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ வாங்க போயிட்டு இதுலேயும் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 69 ஸ்டாட்ஸ் இருக்குது. லெவல் ஆல்ரெடி 23 இருக்கும். ஸோ 69 ஸ்டாட்ஸ் இருக்குது. 23 ஸ்டாட்ஸ் ஒன்றுலேயும் போடுவோம் வருங்க. 23 மீலி, 23 டிஃபென்ஸு, அப்புறம் பவரில் 23 போடுவோம். சரி வாங்க இப்போ போய் அடித்து பார்ப்போம். காம்பேட் இருக்குது இதில். ஸோ வாங்க அடி பொழக்கிறாங்க செம. ஸோ இவங்களை கொல்லணுமா? சரிப்பா உங்களுக்கு கொல்கிறேன். அடி 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 திருக்க விட்டான் வந்தல்லே அந்த மாதிரி செமையாக இருக்குது. சரி ஓகே, பிளாக் ஸ்போர்ட் மாதிரி தாங்க இருக்குது இந்த கேம். பட் அதில் ஃப்ரூட்ஸாக இருக்கும், பட் அது ஃபுல்லி பே டு வின்னாக இருக்கும். இது ஓகே, ஓரளவுக்கு பே டு வின் இல்லாமல் இருக்குது. அந்த லெவல்ஸுமே ஈஸியாக ஏறுது. மேக்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா 11,000க்கு மேலே. இப்போ நம்ம 1000 லெவல் போவோம். இது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டை போடுங்க. வேணும்ப்பா எனக்கு பார்ட் 2 வேணும்ப்பா வேணும் போடுங்க. ப்ளஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பிளாக் ஸ்போர்ட்டில் ஈஸ்டர் ஈவெண்ட் அப்டேட். ஓகேங்களா? ஈஸ்டர் அந்த அப்டேட் வருது. ஸோ அதுவும் இன்றைக்கி வரும். நேற்றும் முந்தானேற்றும் போட முடில. ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி 2 வீடியோஸ் போட்டுறேன், நாளைக்கு ஒரு 2 வீடியோஸ் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பிளாக் ஸ்போர்ட் வர்றது பார்ப்போம், ஈவினிங் பார்ப்போம். அண்ட் டிடிகே ஸ்வாட் வந்து எடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ அது வந்து போடலான்ட்ருக்கேன். சரி ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா லெவல் 86 84 வந்துட்டோம். ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் தான் 100 போயிடலான்னு நினைக்கிறேன். கேம் ஈஸியாக தாங்க இருக்குது. கேம் நல்லாயிருக்கு, கேம் சூப்பராகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இதை ஈஸியாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் காய்ஸ் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கப்பா. இப்போ தான் நம்ம சேனல் வேறு ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் வீடியோ வேறு போடுறோம். சரி வாங்க, லெவல் 100 ரீச் ஆகிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 100 ரீச் ஆச்சு. இவன் கொள்ளணும் வாங்க. ஐயோ அடிச்சிட்டாங்க. ஒன்றும் கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்க நம்ம அடித்து இவனை கொல்லாமல் விட மாட்டோம். சரி ஓகே, ஸ்டாட்ஸ் வேறு போட மறந்துட்டேன். ஸ்டாட்ஸ் போட்டுருவோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டாட்ஸ் கிடக்குன்னு. லெவல் ஈஸியாக ஏறுதுங்க. இதில் லெவல் வந்து ஈஸியாகவே ஏறுது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஈஸி தான், கேம் ஈஸி தான். ஒரு 123 போடுறேன் டிஃபென்ஸில். டிஃபென்ஸ் தாங்க முக்கியம். எப்போ அடிப்பா காம்பேட் சூஸ் பண்ண மாட்டேன். இருங்க சூஸ் பண்ணிக்கிறேன். அடி 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 செமங்க, ஈஸி. அடிச்சிட்டோம், ஈஸியாகவே அடிச்சிட்டோம். ஓகே, நீ இவனை எத்தனை லெவல்ரா? 250 லெவலுங்க. ஐயோ 250 லெவலாப்பா. சரி இருங்க, நான் போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். 250 லெவல் போயிட்டு வந்து பார்க்குறேன். பட்டாமே ட்ரிப். ஸோ காய்ஸ் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா லெவல் 256. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில. ஒருத்தர் வந்து நமக்கு பாம் ஃப்ரூட் கொடுத்துட்டு போயிட்டார். சரிங்க, வெப்பன் கட்டானா ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், போய் வாங்குவோருங்க. யாராவன் டம்மி பாபா? யார் பண்ணி தள்ளுப்பா போப்பாங்கிட்ட. சரி இவன்ட்ட கட்டானா கூடப்பா. கட்டானாவை 2.5Kங்க கட்டானா. நம்மகிட்ட நிறையாவே காசு இருக்குது. ஸோ வரலாம் ஏங்க கடிச்சிட்டாங்க, இன்வென்ட்ரியில் இருக்குன்னு சொல்கிறான். வாங்க போய் பார்ப்போம். ஓகே, கட்டானா சூப்பர். அப்புறம் இந்த கேமில் பார்த்திங்கன்னா ஸ்வாட்ஸுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குங்க. ஃப்ரூட்ஸை விட ஸ்வாட்ஸுக்கு வந்து ஹையாக தராங்க. நல்லா தாங்க இருக்குது கேமு. அப்படியே பிளாக் ஸ்போர்ட் மாதிரிலாம் பண்ணாமல் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஈஸியாக இருக்குது கேமு. ஸோ 256 லெவல் வந்துட்டோம். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஐலாண்ட். ஸ்வாட்ஸ் வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணால் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அதுவே நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் ஸ்டாட்ஸ் வந்து எத்தனை டைம் வேணால் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகேங்க, நான் அடுத்த லைன் போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ காய்ஸ் வந்தீங்கன்னா சேல் பண்ணிலாம் போக தேவையில்லை. இங்கே டெலிபோர்ட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த டெலிபோர்ட்டர் மூலியம் நம்ம போய்க்கலாம். 6 ஜங்கிள் தான். என்ன ப்ரோ இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னா, எஸ் அதே தான், மங்கீஸ் ஜங்கிள் அதே தான், பட் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டுங்கிற மாதிரி. ஸோ இந்த பாம் ஃப்ரூட் நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க. டேய் அடிக்காதீங்கடா, அண்ணன் விட்டுருங்கடா, அண்ணனை விட்டுருங்கடா அண்ணனை. ஓகேங்க, ஸோ இந்த மாதிரி தான். அண்டு பை த வே அந்த டெலிபோர்ட்டர் வந்து நைஸுங்க. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போர்ட்டல் ஃப்ரூட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்னு இல்லை. அண்ட் 2x மாஸ்டரி அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. நீங்கள் லெவல் ஈஸியாகவே இதில் ஏற்றலாம். ஸோ 2x மாஸ்டரி அந்த மாதிரிலாம் தேவையில்லை. பேர்ட்டு வேணும் இல்லைங்க அந்தளவுக்கு. அண்டு மற்ற கேம் மாதிரி இந்த கிங் லெகசி இல்லை இந்த மற்ற பிளாக் ஃப்ரூட் காப்பி கேம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்காட்டி இந்த கேம் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் இது நல்லா இருக்குங்க, அவ்வளோதான். நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரில. சரி 1000 லெவல் வேறு போகிறேன்னு சொன்னேன், பட் 1000 லெவலாக போக முடியாதாட்டுக்குதுங்க. பார்ப்போம் 1000 லெவல் போக முடியுதானே. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு லெவல் பண்ணிட்டு வந்துடுறேன், ஓகேங்களா. ஸோ காய்ஸ், ஆஃப்டர் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 1 hour ரைனுக்கு அப்புறம் 757 லெவல்ஸ் வந்துட்டோம். 747 லெவல்ஸ் வந்துட்டோம். ஸோ நைஸ். அப்புறம் இதாங்க இந்த ஐலாண்டு. இங்கே தான் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஒருத்தர் இப்போ தான் சொல்லிட்டு சொன்னார் எனக்கு எப்படி ஃப்ரூட்ஸ் வாங்குறதுன்னு கேட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இவர் தான் ஃப்ரூட் டீலர். என்னப்பா ஏங்க எப்போவுமே எதுலேயும் சரிங்க, நான் இந்த கேம்லேயும் சரி அந்த கேம்லேயும் சரி இந்த காச்சா பயலுக்கு இருக்கான்னு பார்த்தீங்களா மட்டிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெம் ஃப்ரூட் டீலர்னு இருக்காரு. ஜெம்முங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்கிட்ட இப்போ 30 ஜெம்ஸ் இருக்குது. அண்ட் மற்ற ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க அங்கே, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். சரி வாங்க, நாம் இப்போது 8 இன்வெர்சிபிள் ஃப்ரூட்டாக வேணாப்பா எனக்கு இன்வெர்சிபிள் ஃப்ரூட்டே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க அப்புறம் இதில் இன்னும் நல்ல விஷயம் இருக்குங்க. பேக் ஸ்பேஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ யா, பிளாக் ஃப்ரூட்டில் இல்லாத ஒரு பிளாக் ஃப்ரூட்டில் தூக்குன ஒரு விஷயத்த இப்போது இதில் இருக்குது. அதாவது நீங்கள் இல்லாமல் அந்த பேக் ஸ்பேஸ் கொடுத்து டேரெக்டாக அப்படியே ஃபுட் ட்ராப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா டெசர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டு. ஓகே, மறக்காமல் இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பார்க்கட்டும், ஓகேங்களா. ஸோ நான் ஒரு புது யூடியூபர் தான், சப்போர்ட்டும் பண்ணுங்கள், பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு. ஓகே நைஸ். ஸோ காய்ஸ், லெவல் ஏற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 954. ஸோ இப்போ லெவல் வந்து 954. அண்ட் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 69 ஜெம்ஸ் இருக்குது. ஸோ ரோல் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐ காட் 59 ஜெம்ஸ். நைஸ். எங்க தெரியாமல் இங்கே வந்துட்டேங்க. ஐயோ, இதெல்லாம் நம்மளோட ஹை லெவல். ஸோ இங்கே இப்போ வர வேணாம், நம்ம வந்து செயிலர் ஐலாண்ட் போகணும். செயிலர் ஐலாண்டில் தான் அந்த ரோல் பண்ணுறதுக்கான காட்சாக இருக்காரு. வாங்க போவோம். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பாஸ் இருக்காங்க. யார் பார்த்த மினி சோலோ ஹண்டர். ஒரு அடியில் போட்டாங்க. போச்சு, ஒரு அடியில் போட்டான். யாரோ கொண்டுட்ருக்காங்க அவனை. அவர் யாருன்னு தெரியல. இங்கே வேறு ஸ்பான் செட் பண்ணி வச்சுட்டாங்க. போச்சு. சரி வாங்க, நம்ம செயிலர் ஐலாண்ட் போவோம். தலைவரே செயிலர் ஐலாண்டுங்க, தேங்க்யூ. நம்ம அந்த பக்கம் போக வேணாம், நம்ம போயிட்டு ரோல் பண்ணுவோம். காட்சாட்டை போயிட்டு ரோல் பண்ணுவோம். வாங்க ப்ரோ, ஏதாச்சும் கொடு ப்ரோ, ஜெம் ப்ரோ, ஏதாச்சும் கொடு, ஜெம் தரேன். பாம் இதுக்காக நான் 50 ஜெம் சேர்த்தணும். ஸோ போவோம் ப்ரோ நீனு. ஓகே சரி வாங்க, இவங்கிட்ட ரோல் பண்ணுவோம். ஃப்ளேமு ஏன் சாமி நீனு அதுக்கு மேலே இருப்ப. சரி வாங்க சாப்பிடுவோம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃப்ளேமு. இப்போதைக்கு பாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. இதில் என்னங்க இது நல்லாவே இல்லை, வேஸ்ட்டு. அதுக்கு பாமே பரவாயில்ல. ஐ திங்க் ஸோ கிரைண்டிங்க்கு வந்து பாம் தாங்க பெஸ்ட்டு. கம்முன்னு பாமையே நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம். வாங்க அடித்து பார்ப்போம். அடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் கிரைண்டிங்காக இதான்ட்டு. வாங்க காய்ஸ், வீடியோ வந்து கொஞ்சம் லாகியாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் வந்து லோவன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு இது வாங்கினதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இங்கே நல்லாவே இல்லைங்க. ஒருத்தனை தாங்க அடிக்க முடியுது. டார்கெட் பண்ணலாம் தான், பட் அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். பாம்னா நாங்கள் நின்று போய்
ஜஸ்ட் ஒரு இதில் அடிச்சோன்னா மொத்தமாக முடிஞ்சிடுவானுங்க. ஒரு 2 டைம்ஸ் பாம் ஃப்ரூட் வச்சு பிளாஸ்ட் போட்டோன்னா முடிஞ்சு. பிளாஸ்ட்டு தான். ஸோ யா இப்படி தான் கேமு. நல்லா தான் இருக்குது கேமு. ஃபுல் காப்பி மாதிரி பண்ணலைனாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பிளாக்ஸ் பவர் மாதிரி கொடுக்காம மற்ற அனிமே கேரக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணது ஒரு நல்லது. சரி வாங்க நம்ம போய் கம்முன்னு அந்த பாம் ஃப்ரூட்டையே சாப்பிடுவோம். ரோல் பண்ணி விட்டேன் ப்ரோ. பாம் ஃப்ரூட் தான் ப்ரோ. பாம் தாங்க. ஓகே நைஸ். பாம் கொடுத்துட்டாரு. பாம் தான் வேணும். சாப்பிடி பாம் சாப்பிடி. ஓகே கைஸ், ஸோ எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் விளாண்டு பாருங்கள். விளாண்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு போடுங்க கேமு. அப்புறம் அடுத்து என்ன பிளாக்ஸ் ஃப்ரூட் கண்டென்ட் வேணும், இல்லை ரோப்ளாக்ஸில் வேறு ஏதாச்சும் கேம் நான் போடுறதாங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ஸோ இவ்வளோ தான். பார்த்திங்கன்னா 995 இன்னொரு 5 லெவல்ஸ் தான் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சு. இவங்களுக்கு கொண்டுரும் வருங்க. ஏன் பாம் ஃப்ரூட் இதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஒரே ஒரு பிளாஸ்ட் தான் பண்ணேன். பட் அந்த பாம் ஃப்ரூட் பவர் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் சி ஓகேங்களா, தட்ஸ் இட். ஸோ வாங்க. ஓகே லெவல் 1000 கைஸ். 1000 ரீச் ஆகிட்டோம். நன்றி. இவ்வளோ நேரம் உங்களோட வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. அண்ட் அதுவரையிலும் உங்களுடன் விடை பெறுவது உங்கள் ஷேடோ. தேங்க்யூ.